ஒரு துக்ககரமான ஒரு கூட்டமாக உலக மக்கள் நினைத்தாலும் ஆன்மீக காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கைக்குள் ஐயா அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். பேராயர் எஸ்ரா சர்க்கனம் அவர்களே எனக்கு சித்தப்பா முறை. தங்கமேரி டீச்சர் பேராயர் எஸ்ரா சர்க்கனுடைய தாயார். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு அவர்கள் தன்னுடைய கையினாலே தன்னுடைய சோயிங் மிஷினில் என்னுடைய யூனிஃபார்ம் கால்சட்டை எல்லாம் தச்சு கொடுத்தது கண்முன் இருக்கிறது. பண்ணைவளை என்று சொன்னால் அது கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு பெரிய இடம் பெற்றிருக்கிறது. முதலாவது பேராயர் என்று சொன்னால் பேராயர் எஸ்ரா சர்க்கனம் ஐயா. அதே குடும்பத்தில் கிறிஸ்டோபர் ஆசிரியர் அவர்கள் மதுரை சிஎஸ்ஐ டயசிஸ் பேராயராக விளங்கினார்கள். எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தூத்துக்குடியில் சிஎஸ்ஐ பிஷப் தேவ சகாயம் அவர்களும் பண்ணைவிளை. ஆகவே இந்த பண்ணைவிளை தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணைவிளையில் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது என்பது விளங்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பேராயர் என்று சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே பேராயர் தான். நான் ஒரு காரியத்திற்காக 1989ஆம் ஆண்டு ஒரு அரசு காரியத்தில் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக ஐயா பார்க்க செல்லும் பொழுது அவங்களுடைய பிஎஸ்ஓட்ட ஃபோனில் பேச சொல்கிறாங்க. யார்? ஆற்காட்டு வீரசாமி மினிஸ்டர்கிட்ட. அப்போ அவர் ஃபோனை எடுத்துகிட்டு பயந்து மந்திரி இருக்காங்களா. அப்போ இவங்க ஃபோனை கையில் ஸ்பீடாக பிடிங்கி முந்திரின்ட்டு பேராயர் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு கணித்த குரலில் சொன்னாங்க. அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ ஒரு அந்தஸ்தில் திமுக கட்சியில் இருந்தாங்க என்பது உலகம் அறியும். பேராயர் என்று சொன்னாலே திமுகவில் எல்லாருக்கும் தெரியும் எஸ்ரா சர்க்கனம் ஐயா தான். அது மாத்திரமல்ல, மறைந்த கருணாநிதி ஐயா அவர்களுடைய பெட்ரூம் வரைக்கும் அவர்கள் லுங்கியோடு இருக்கும்போது பெட்ரூம் வரைக்கும் உரிமையாக செல்லக்கூடிய கட்சி நபர் கூட கிடையாது. ஐயா மாத்திரம் தான் செல்வாங்க. இப்பொழுது கூட முதலமைச்சராக இருந்தவங்க வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் பதவியேற்ற உடனே முதல்ல அப்பாவுடைய கல்லர் சமாதிக்கு சென்றாங்க. அதற்கு அப்புறம் எஸ்ரா சர்க்கனம் ஐயாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி சென்றாங்க. இப்படி திமுக குடும்பத்தில், கருணாநிதி ஐயா குடும்பத்தில் நகமும் சதையுமாக குடும்பத்தில் ஒரு முக்கிய நபராக விளங்கினார்கள். அது மாத்திரமல்ல, குஜராத்தில் ஒரு மத கலவரம் ஏற்பட்டு 2001ஆம் வருடம் அநேக தேவாலயங்கள் தீக்கிரைக்கப்பட்டு நிறைய போதகர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது இவர்கள் கிறிஸ்தவத்தின் சார்பாக குஜராத் மாநிலத்தில் சென்று அதை சமாதானப்படுத்துவதற்காக செல்லும் பொழுது அங்கு உள்ள தீய சக்திகள் ஐயாவை தாக்கினார்கள், காயப்படுத்தினார்கள், மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் மொத்த தமிழகமும் ஐயாவுக்காக கருத்தோடு பாரத்தோடு ஜெபித்தோம். சரியாக ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு பெரிய நிலநடுக்கம், பூகம்பம் ஏற்படுத்தி 5 லட்சத்திற்கு மேலாக மக்கள் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவருடைய ஒரு நீதிமான் என்பதை விளங்கப்படுவதற்காக ஒரு நீதிமான் மீது கை வைத்தபடினால் இயற்கையே சீற்றம் கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை விழுங்கி சென்றது. அப்படிப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பிரகாரமாக மற்றபடி எல்லா கிறிஸ்தவத்திலையும் எல்லா திருச்சபையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவதாசர் இன்றைக்கு படுத்துக்க இருக்கிறார் என்றால் அவர்கள் இதோடு முடியவில்லை. அவன் மரித்தாலும் பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஐயா இன்றும் பிழைத்திருக்கிறார். இந்த உலகம் அழியும் வரை அவருடைய பெயர் இந்த பூமியிலே பிரஸ்தாபமாக இருக்கும். நிச்சயமாக என்னுடைய சகோதரி கதிரொலி மாணிக்கம் மற்றும் மதி சகோதரிகள் அவருடைய வித்தாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து கம்பீரமாக நடத்துவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக ஈசிஐ திருச்சபை இன்னும் அதிகமாக வளரும். அவர்கள் கனவையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு பிரதம பேராயர்கள், ஆயர்கள் மற்றும் கமிஷனரி பேராயர்கள் எல்லாரும் அது உறுதுணையாக இருப்பார்கள், நடத்தி காட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய பிக் சல்யூட் நம்ம பிஷப் எஸ்ரா சர்க்கனம் ஐயாவுக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.